உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் முடிவென்று ஒன்று உண்டு. அந்த முடிவை அனுபவித்தே ஆக வேண்டும். முடிவு பல பேருக்கு பல நிலையில் வரும். பிறப்பும் நம் கையில் இல்லை, நம் முடிவும் நாம் தீர்மானிப்பதில் இல்லை. ஆனால் முடிவை நல்லதாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு எப்படியாப்பட்ட முடிவை வழங்கினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். நல்ல முடிவென்பது முத்தகீன் எனும் தக்வா உடையவர்கள், இறை அச்சமுடையவர்கள், பயபக்தி உடையவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். உலகத்தில் ஒரு மனிதன் தனக்காக வேண்டி, தன் குடும்பத்திற்காக வேண்டி, தன் சமூகத்திற்காக வேண்டி, தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி ஓடி அலைந்து ஒரு கட்டத்தில் முடிவெனும் ஒரு நிலைக்கு வந்தாக வேண்டும். அவனுடைய முடிவு நேரத்தில் இனி அவனால் உழைக்க முடியாது, ஓட முடியாது, தேட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை அவன் உணரும் பொழுது, இப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வருவது மறுமையுடைய சிந்தனை, கபரினுடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை. இப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான், என்னுடைய இந்த வாழ்நாள் முழுவதிலும் என் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு, பெற்றோருக்கு, சமூகத்திற்கு, என்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி, உலகத்திற்காக வேண்டி ஓடிவிட்டேனே, இதற்கு பிறகு ஓடுவதற்கு உடம்பில் தெம்பும் இல்லை, சக்தியும் இல்லை. இனி மறுமையை தேடிக்கொள்வதற்கு முன்பு போல எனக்கு இனி ஆயுளும் இல்லையே, இனி கிடைக்குமா என்று தெரியாதே, நான் ஒரு பக்கம் ஒதுங்கி விட்டேனே என்கிற நிலை அப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு நல்ல மனிதன், ஒரு சிறந்த புத்திசாலிக்கு அடையாளம் எது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், மறு உலக வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி அவன் உலக வாழ்க்கையை பயன்படுத்தி சேர்க்க முடிந்த நன்மைகளை சேர்த்து கொண்டு தயாராக்கி வைத்திருப்பானே, இவன்தான் சிறந்தவன், புத்திசாலி. மரணித்து மன்னரில் வைக்கப்படும் பொழுது அவன் சேர்த்த நன்மைகள் அவனுக்கு வழங்கப்படுகிறது. நாம் நன்மைகளை விட்டுவிட்டோம், பலங்களை விட்டுவிட்டோம், எல்லாம் அனைத்தையும் விட்டுவிட்டு துனியாவை தேடினோம். அது கபர் வரைக்கும் வரும். கபருக்குள் நம்மளை வழி அனுப்பி வைத்துவிட்டு சம்பாதித்ததெல்லாம் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சென்றுவிடும். அது பங்கு வைக்கப்பட்டுவிடும். அவன் வெறும் கையில்தான் கபருக்கு செல்கிறான். இந்த நிலை எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் இந்த நிலை நன்றாகவே தெரியும். நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். என்றாலும் அதுக்கு இன்னும் தயாராகவில்லை. முடிவில், ஒரு மனிதனுடைய முடிவில் அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த முடிவு நாளை நினைக்க வேண்டும், சக்கராத்தை நினைக்க வேண்டும், மஹ்ஷரை, சொர்க்கத்தை நினைக்க வேண்டும், நரகத்துடைய பயம் வர வேண்டும். இப்பொழுதுதான் ஒரு மனிதன் நினைக்கிறான், படுக்கையில் இருந்து கொண்டு, நான் என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் சம்பாதிப்பதில் செலுத்திவிட்டேனே, பதவி ஆசை, பண ஆசை, பேராசையில் மூழ்கிவிட்டேனே, இதற்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? சக்கராத்துடைய நேரத்தில் அவனுடைய எண்ணம் அது. திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் தரமாட்டானா? எதற்கு? மீண்டும் சம்பாதித்து காசு பணம் சேர்த்து அவன் தன்னை சரி செய்து கொள்வதற்கல்ல, துனியாவை தேடுவதற்கல்ல, இழந்த பாக்கியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள. சக்கராத்தில் இருக்கிற ஒரு மனிதர் திரும்ப எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று கேட்பது அவன் சம்பாதித்தவைகளை வைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு, தர்மம் ரீதியாக, தானம் ரீதியாக, ஜக்காத் ரீதியாக, அவருடைய பதவியை கொண்டு நல்லவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிலையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, எப்படியாவது நாம் இன்னைக்கு கடைசி நிலைக்கு வந்துட்டோம், இதுக்கு பிறகு மௌத்து தான், இதுக்கு பிறகு கியாமத்தினால் தான், அங்கே சொர்க்கமா நரகமானு தெரியவில்லை, எனவே எனக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பும் ஆரோக்கியமும் எனக்கு கொஞ்சம் நேரமும் கிடைத்து விட்டால் போதும், நான் மறுமைக்கு உண்டான அமல்களை செய்துவிட்டு வருவேனே என்கிற எண்ணம் கடைசியில் சக்கராத்தில் கிடக்கிற அந்த மனிதனுக்கு அப்போ ஞாபகம் வரும்.
என்ன பலன்? எத்தனையோ பயான் கேட்குறோம், உரைகள் கேட்குறோம், அப்பவெல்லாம் தோணாதது இப்போ தோன்றுகிறது, இப்போ என்ன வருகிறது? ஆனால் காலை தூக்கி கீழே வைப்பதற்கு இன்னொருடைய உதவி தேவை. அந்த நேரத்தில் தன்னுடைய சுய தேவைகளை, வெளிவாசலுடைய தேவை நிறைவு செய்வதற்காக வேண்டி இன்னொருடைய தோள் மீது கை போட்டு நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு பலவீனமாகிவிட்டோம். இப்போ அந்த ஆசையும் தேவை என்ன பலன்? அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் முன்கூட்டியே இதெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனின் வழியாக சொல்லுவான், فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை, மரண படுக்கையில் இருந்து கொண்டு இதுவரைக்கும் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டு அந்த நேரத்தில் மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பி எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவாயாக, என்னுடைய நேரத்தை, மௌத்தை கொஞ்சம் பிற்படுத்துவாயாக, எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்நாளை தருவாயாக. அந்த நாளில் நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை, செல்வத்தை தர்மம் செய்து நல்லவர்களுடைய கூட்டத்தில் நான் சேருகிறேன், வாய்ப்பளிப்பாயாக என்று அவர் கூறுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்தில் யாருக்கும் வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது. வாய்ப்பளித்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவதை தவற விட்டுவிட்டு மரண படுக்கையில் இருந்து அல்லாஹ் வாய்ப்பளிப்பாயாக, தருவாயாக என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு பொழுதும் அல்லாஹ் கொடுக்க போறதும் இல்லை, கிடைப்பதும் இல்லை. அன்புக்குரியவர்களே, மரணம் நம்மளை நெருங்குகிறது. நம் இறுதி நாட்கள் நெருங்குகிறது. எல்லோருக்கும் மௌத்துண்டு. மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய நினைவோடு, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவனாக, அல்லாஹுக்கு விருப்பமான அடியானாக, அல்லாஹ் விரும்பின நல்ல அடியானாக போய் சேருவதற்கு முயற்சிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். இந்த வாய்ப்பு, இதுவரைக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அல்லாஹ் அவனை ஈடுபடுத்துவான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே, எதில் அல்லாஹ் அவரை ஈடுபடுத்துவான்? பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹுடைய நலவு எவர் மீது இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவனை அல்லாஹ் ஈடுபடுத்துவான் என்பது அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடிய அடியாரை மரணம் நெருங்குவதற்கு முன்பு அவனை நல்ல அமல்களில், அல்லாஹ்வை வணங்குகிற விஷயத்தில், அல்லாஹ் விரும்புகிற விஷயத்தில் அல்லாஹ் அவனை ஈடுபடுத்துவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் உனக்கு விருப்பமான நல்லடியானாக, உனக்கு விரும்பின சீதேவியாக, நல்ல அடியானாக யா அல்லாஹ் நான் உன்னை சந்திப்பதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று நிச்சயம் நாம் கேட்க வேண்டும். அபுல் வஃபா என்கிற ஒரு மாபெரும் அறிஞர், அவருடைய 50வது வயதில் அவர் மரணத்தை தழுவுகிறார். மரணப்படுக்கையில் கிடக்கிற அந்த மனிதர், அவரை சுற்றி ஒரு குடும்பத்தினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அழுகிறார்கள். அபுல் வஃபா என்கிற அந்த அறிஞர் சொல்லுகிறார், தன் குடும்பத்தை பார்த்து கேட்கிறார், எதற்கு அழுகிறீர்கள்? இந்த மண்ணில் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கு 50 வருடங்களை கொடுத்திருந்தான். அந்த 50 வருடங்களை நான் என்னால் முடிந்தவரை அவனுக்கு வணக்கம் செய்திருக்கிறேன், அவனை வணங்கியிருக்கிறேன். வணங்கிய ரப்பை நான் இப்ப பார்ப்பதற்கு தயாராகிவிட்டேன். அல்லாஹ் என்னை அழைக்கிறான், நான் அவனை பார்க்க போகிறேன். நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் ஏன் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த நல்ல நிலை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை நான் பார்க்க போகிறேன், என்னை படைத்த ரப்பை, நான் வணங்கிய ரப்பை நான் பார்க்க போகிறேன் என்கிற சந்தோஷத்தில் என்னுடைய உயிர் உங்களுடைய உயிரை பிரிய வேண்டும். அதற்கு தயாராக வேண்டும். அல்லாஹுடைய நினைவு நம்முடைய இறுதி நேரத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த நேரம் வருவதற்கு முன்னால் கிடைத்திருக்கிற இந்த நாட்களில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவன் விருப்ப பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவனுடைய அருளை பெற வேண்டும். அல்லாஹுடைய இந்த பொருத்தமும் அல்லாஹுடைய அருளும் உங்களுக்கு அந்த சக்கராத்துடைய அந்த கடைசி நேரத்தில் கிடைத்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலும் அவன் அருளை நீங்கள் கண்டு கொள்வீர்கள்.